நிறைய டிமேட் அக்கௌண்ட்ஸ் கண்டினியூஸாக வந்து உமன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நான் ஸ்டாக் வாங்கணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்னால் வந்து ஒரே கொஸ்டின்ஸ் தான், ஷேர் மார்க்கெட் எங்களுக்கு சரியாக வராது, லாஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ அப்படி கிடையாது. அவேர்னஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணினா எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது, அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம், வெரி கிளியர். அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டு கிட்டத்தட்ட 30%. அதில் எஸ்ஐபி ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக உமன்ஸ் இன்வெஸ்டர் இருக்காங்க. டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வராது, பட் ஆவரேஜ் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக பார்க்குறாங்க. ஸோ எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அதில் என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எவ்வளோ டேக்ஸ் இருக்குது, அது போக எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, அந்தளவுக்கு மைன்யூட்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணனால நல்ல ரிஸ்க் எடுத்தே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்தியாவில் வந்து உமன்ஸ் வந்து ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக அது பாராட்டக்கூடிய விஷயம்.